ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் எப்படி தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில், ஒரிஜினல் யூக்கலிப்டஸ் ஆயில் செய்கிற அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கிடையாதுங்க. இது வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பரான பிளேஸ். இது வந்து ஒவ்வொரு அட்டிக்குள்ளேயும் ஒவ்வொருத்தவங்க ரெடி பண்ணுற ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே கொஞ்சம் தண்ணி மெயினாகிட்டு வேணும். நம்ம தண்ணி இல்லாமல் இருந்துட்டுன்னு இது செய்ய முடியாது. அப்போ தண்ணி இங்கே கம்மியானோன்னு வேறு இடத்துக்கு போயிடுச்சு. மறுபடியும் இங்கே தண்ணி ஒரு அளவுக்கு இருக்குது. அப்போ இங்கே வந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து இப்போ இந்த யூக்கலிப்டஸ் ஆயிலை வந்து தயாரிச்சிட்டு இருக்காரு. 62 வயசு ஆகுது. 62. ஆமா, 62 வயசு தான் நம்ப முடியலையே. இப்போ அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கு. அப்பனா உங்களுக்கு ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த தொழில. இருக்கு. அது எப்படின்னா இது செஞ்சுட்டு நம்ம ஒரு சின்னதாயிட்டு ஒரு வீடுல கட்டி கொஞ்சம் இடையில வாங்கி சாப்பாட்டு கலவை செஞ்சுட்டு. பாத்தியா அவரோட கிச்சன் பாருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட கிச்சன், மினி கிச்சன். 50 வருஷம் கிட்டத்தட்ட உங்க 12 வயசுல இருந்து இது தனியாக செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அண்ணன் கூட தான் இருந்தது. அண்ணன் கூட ஒரு வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் நான் தனியாக போயிடுச்சு. ஓகே. ஒரு தொழில் வந்து செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது, எத்தனை தொழில் வேணாலும் செய்யலாம். ஆனால் அதை வந்து ஆசையோட லவ் பண்ணி அதில் வந்து இன்னமும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்றது பெரிய விஷயம் தான். சரி, நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க, அதாவது பியூரான எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஒரு யூக்கலிப்டஸ் ஆயில் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் இப்போ எப்படி இருக்குது? இப்போ கொஞ்ச நாளாக இது நல்ல விலைக்கு போகிறதில்ல. ஓகே. அது இது எங்கே அனுப்புது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோக்கு நம்மளுக்கு படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம இது தயாரிக்குது, இங்கே ஆளுங்க இங்கே வந்துடும். ஓகே. அப்போ அவங்களுக்கு கொடுத்துடும். இந்த ப்ராசஸ் இது எப்படி தயாரிக்கிறீங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது? ஒரு 300 கிலோ டேங்க் பண்ணிவிட்டு நம்ம டேங்க் பண்ணி அது கிளிப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதில் ஒரு 75 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 300 கிலோ அதில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுட்டேன்னா நம்மளுக்கு ஒரு 3 லிட்டர்லேருந்து மேலே ஒரு 5 லிட்டர் 5.5 லிட்டர் வரைக்கும் கிடைக்கும். ஓகே. மினிமம் ஒரு 3 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இலையெல்லாம் வந்து கொதிக்க வைக்கணும். இது அது ரப்பின உடனே நம்ம அடுப்பில் நெருப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க அதை டைட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இது ஹீட் ஆகும் போதே நல்ல கம்மன்னு வாசனை. ஸோ அந்தளவுக்கு வந்து தைலம் வந்து வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பைப்லேருந்து கலெக்ட் ஆகுறது எல்லாமே கூலிங் ஆன அப்புறமா கீழே கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 5 hours ப்ராசஸ். இப்போ வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நம்ம இப்போ வந்து கீழேருந்து ஆயிலை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 100% பியூர் யூக்கலிப்டஸ் ஆயில். வாங்க இப்போ இந்த ஆயிலை கலெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீழே அந்த பைப்பில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே கலெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா தைலம் அண்ட் தண்ணி ரெண்டுமே சேர்த்து தான் கலெக்ட் ஆகும். ஆனால் வந்து தண்ணியோட டென்சிட்டி கம்மி அப்படின்றதுனால தண்ணி கீழேயும், ஆயிலோட டென்சிட்டி அதிகம் அப்படின்றதுனால ஆயில் வந்து மேலேயும் இருக்கும். அதை தான் வந்து இப்போ வந்து அவர் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இதில் ஒரு 8 லிட்டர் ஸ்டாக் வைக்கலாம். ஓகே, 8 லிட்டர் வைக்கலாம். அது வரைக்கும் நாங்கள் வைக்க மாட்டீங்க. ஒரு பாய்லர் போட்டால் ஒரு 3-4 தான் கிடைக்கும். ஒரு பாய்லரில் எத்தனை இலை பிடிக்கும் சொன்னீங்க? 400 கிலோ 450 கிலோ பச்சை பிடிக்கும். காஞ்சது வந்துட்டு ஒரு 300 கிலோ பிடிக்கும். அவ்வளோ போட்டால் வெறும் ஒரு பாய்லருக்கு 5 லிட்டர் தான் கிடைக்கும். 5 லிட்டர் 3 மேலே. 3லேருந்து மேலே. அது கரெக்டாக நம்மளுக்கு சொல்ல முடியாது. அவ்வளோதான். ஓகே.